ராஜீவ் கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட முருகன் உள்ளிட்ட 3 பேரை இலங்கை அனுப்ப மத்திய அரசு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு விவரங்கள். சுரேஷ், வணக்கம். உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ராஜீவ் கொலை வழக்கு ஆயுள் கைதியான சாந்தன் சென்னை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த முறை இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சாந்தன் இறந்து விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதுடன் அவருடைய உடலை விரைவாக இலங்கைக்கு அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொள்ளும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த பணிகள் மேற்கொள்வது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த பின்னணியில் இன்றைக்கு இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி சாந்தனின் உடல் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த மனுவை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இந்த நிலையில் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான இலங்கை தமிழர்களான முருகன், ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் திருச்சி அகதிகள் முகாமில் இருப்பதாகவும் அவர்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கு உள்துறை அமைச்சகத்துக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் தமிழக அரசில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கோரிக்கை என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் இலங்கை அனுப்புவதற்கான அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மூவரும் தங்களுக்கு ஆவணங்களை வழங்க கோரி இலங்கை தூதரகத்தை நாடினார்களா இல்லையா என்பது தெரியவில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து 3 பேர் தொடர்பாக இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது, தனித்தனியாக மனு தாக்கல் செய்தால் அது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.